அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நிறைய வசதியாக இருப்பாங்க, நிறையா பொருள் வச்சுருப்பாங்க, நிறையா அவங்கக்கிட்ட செல்வம் இருக்கும். ஆனால் அவங்களும் செலவு பண்ண மாட்டாங்க, அதை மற்றவங்களுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. பிள்ளைகள்கிட்டையும் தாராளமாக செலவு பண்ண கொடுக்க மாட்டாங்க. அந்த அமைப்புள்ள ஜாதகத்தை தான் சொல்ல போகிறேன். இவங்க ஒரு பூதம் போல் புதையில பூதம் எப்படி கட்டி காக்குதோ அதே போல் இவங்களுக்கு இந்த காசை கட்டி காத்து தான் வச்சுருப்பாங்க. இவங்களால அனுபவிக்க முடியாது. இவங்க பரம்பரையே இவங்க இல்லாத காலத்தில் தான் அந்த சொத்தை அனுபவிக்க நேரிடும். அந்த அமைப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்படுங்க. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் வீட்டனோட பாவ கிரகங்கள் சேர்ந்து, பாவ கிரகங்கள்னா சூரியன், செவ்வாய், தேய்பிர சந்திரன், சனி, ராகு, கேது கருத்தில் கொள்ளணும். இந்த கிரகங்கள் 12ஆம் வீட்டோட அது லக்கணத்திலிருந்து 12ஆம் கட்டம் இருக்கும். அந்த அதிபதியோட இவங்க சேர்ந்து சுபர் வீடு, அந்த லக்கணத்துக்கு சுபர்கள் இருக்கும். ஒரு லக்கணம் பார்த்தீங்கன்னா 3 சுபர்கள் வரும். அந்த சுபர்கள் வீட்டில் இவங்க கூடியிருந்தால் அந்த ஜாதகர் பொருளை பூத காப்பது போல் காத்து கொண்டிருப்பார். தானும் அனுபவிக்க மாட்டார், தன் பரம்பரையும் அனுபவிக்க விட மாட்டார், மற்றவங்களுக்கும் செலவழிக்க மாட்டார். இந்த அமைப்பு சில பேருக்கு இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.